ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுமா, என்ன யோசனை சொல்லு. நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதும் பூஜாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்கா? எப்படிமா, என்னம்மா சொல்ற? அப்பா, கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. நீங்க தான்ப்பா திருக்கிட்ட பேசி அவன் மனசை மாத்தணும். நானா? நான் எப்படிமா பெரியவங்கிட்ட போய் பேச முடியும்? பா, நீங்க தான்ப்பா பேசணும். நீங்க இதுவரைக்கும் உங்களுக்காக திருக்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா திருவோட மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, என்ன செய்யணும் சொல்லு. நம்ம குடும்பம் ஒண்ணு செய்யறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன், சொல்லு. ஆமா மகா, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். அப்பா, நல்லா கேட்டுக்கோங்க. திருக்கிட்ட போய், அப்பா, பூஜா நாம வளர்த்த பொண்ணு, அவ நமக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா பெத்தவங்களா கூட பிறந்தவங்களா நம்ம கடமையை நாம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு அவன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. ஏமா, இப்படி எல்லாம் அவன்கிட்ட போய் பேசினா அவன் கோவப்படுவானம்மா. கோவம் தானப்பா, பட்டா பட்டுட்டு போட்டோம். அதுக்கு நீங்க ஊர்ல எல்லாரும் நம்மள தானப்பா தப்பா பேசுறாங்க. எவ்வளவுதான் பகையா இருந்தாலும் பெத்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை கூட பண்ணாம இருக்காங்களேன்னு நம்மள 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க? ஏன்பா, நம்ம அத்தை விட்டவங்க கிட்ட உறவு கொண்டாட வேண்டாம், பெத்த கடமைக்காகவாவது இதை நம்ம பண்ணிதானப்பா ஆகணும். அப்பா, இத பாருங்க, நீங்க இப்படி யோசிக்கிற மாதிரி பேசினாதான் திருவும் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்பதான் நீங்க உங்க பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணணும். பிரம்மாஸ்திரமா? அது என்னம்மா? சொல்றேன்பா. திரு யோசிக்க ஆரம்பிச்சதும், ஏன்பா பெரியவனே, எனக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறேன்னு தெரியல. ஆண்டவன் புண்ணியத்துல உங்க 3 பேரோட கல்யாணத்தையும் நான் கண்ணால பாத்துட்டேன். ஆனா பூஜாவோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலடா. அவ கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, அவளுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷனையாவது என்ன பார்க்க வைடா. கடைசி காலத்துல பெத்த பொண்ண ஆசீர்வாதம் கூட பண்ணாம போயிட்டா என் கட்ட வேகாதுரா. அப்படி இப்படின்னு திரு கைய பிடிச்சு கண்ணீர் விட்டு கதருங்க. அவன் கண்டிப்பா ஒத்துப்பான்பா. பா, எல்லாம் நீங்க பேசுற விதத்துலதான் இருக்கு, சரியா? மகா, சூப்பர். நீ சொல்றப்ப அப்படியே புல்ல அரிச்சிருச்சு பாரு. ஆமா மகா, திருவோட கல்லு மனச இப்படி தாண்டி கரைய வைக்கணும். அப்பா பேசினா அவன் மறுக்காம சம்மதிச்சிடுவான். அப்பா, என்ன நான் சொன்ன மாதிரி அப்படியே பேசிடுவீங்கல்ல? தயவு செஞ்சு எதுவும் சொதப்பிராதீங்கப்பா. சரி மகா, நம்ம குடும்பத்துக்காக இதை கூட நான் செய்யலன்னா எப்படி? பேசுறேன். அப்படி சொல்லுங்க மாமா. மாமா, நீங்க பேசுறதுல மாப்பிள்ள அப்படியே உருகிரணும். உங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும். நீங்க எதையாவது பேசி திருவோட மனசை மாத்தணும். நீங்க எப்படியாவது திருக்கிட்ட பேசி இதுக்கெல்லாம் அவனை நீங்க சம்மதிக்க வைக்கணும். கூட நான் இருக்கேங்க. இந்த கூட்டத்தை பாத்தியாடி? எல்லாரும் செல்வி, வேலு, பூஜாவை வெறிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இப்ப ஒன்னா கூத்தடிக்குதுங்க. ஆமாமா, நம்ம கிட்ட நடிச்சிட்டு தனியா போய் பார்த்து பேசிட்டு வராங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா தாண்டி போச்சு. இதுல டிராமா வேற. அந்த மகா உன் மாமனாருக்கு எப்படி நடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறா. சகிக்கல. ச்சே, குடும்பமாடி இது.